அண்மை செய்தி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவருடைய சகோதரரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் கீழ் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்தது. தற்போது அவருடைய சகோதரரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவர் காவலில் எடுக்க வாய்ப்புள்ளதா? விவரம் என்ன? சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. குறிப்பாக ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருந்தனர். அந்த கைதில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நிலையில் அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்திலும் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்த வழக்கிலிருந்து பிழை கிடைத்திருந்தாலும் அதன் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து சென்னை அழைத்து வந்து தீவிர விசாரணை ஈடுபட்டு அதன் பின்பாக போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகியோருக்கு தொடர்ச்சியாகவே சம்மன் அளிக்கப்பட்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தொடர்ச்சியாகவே விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 3 முறையாக ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீமுக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தொடர்பு இருப்பதாக கருதப்பட்டு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவரது பெயரும் அந்த வழக்கு பதிவில் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் தற்போது கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு வருகிற 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். $2000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தியதாக ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய சகோதரர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.